எங்களையும் என் பிள்ளைகளையும் எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் இன்மையிலும் மறுமையிலும் எங்களுக்காக இல்லை சொல்லி லாஸ்ட்டாக சொல்லி நீ சொல்லு எங்களுக்காக என்ன பண்ணும் மாதா என்ன பண்ணுமா மாதா என்ன பண்ணுமா தெரியல நான் சொல்கிறேன் இவங்க வேண்டுறது இவங்க பண்ணுற ஜபம் இதான் இதை சொல்லிட்டு லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்னா எங்களுக்காக இன்மையிலும் மறுமையிலும் என் பிள்ளைகளுக்காக எல்லாருக்காக என்ன பண்ணணும் எங்களுக்காக வேண்டி கொள்ளும் இப்பயாவது சொல்லு ஆமேன் அப்படிதான் சொல்றீங்க உங்களுக்காக வேண்டி கொள்ளும் ஆமேன் நல்லா சொன்னாலா இவங்க யார்கிட்ட போய் பண்ணுறாங்க அந்த ஜபத்தை மரியாதைகிட்ட போய் சொல்கிறாங்க இருப்பாங்க முக்கியமான மரியாதைகிட்ட போய் இவங்க ஜபம் பண்ணுறாங்க மரியாதைகிட்ட போட்டு எங்களுக்காக வேண்டி கொள்ளும் ஆமேன் அப்படின்றாங்க இப்போ இந்த மரியாதை எங்கே போய் வேணும் ஏசுகிட்ட கை இப்போ புரிஞ்சிச்சா அந்த மரியாதை யார்கிட்ட போய் வேணுமா நீங்கள் ரெக்கமெண்ட் சொல்கிறேன் மாதா நீ தானே கும்பிடுறீங்க ஓகேவா நான் சொல்லு போய்யா நீயா மாதா நீ தானே கும்பிட்றேண்ணா மாதா கிட்ட போய் நீ இந்த ஜபத்தை பண்ணுற எங்களுக்காக வேண்டி கொள்ளும் ஆமேன்னு ஏன் ரெக்கமெண்டேஷனில் போனேன் நீ ஏன் அழகாடி முக்கியம் போகுது ஆண்டவரை என் பிள்ளைக்காக நான் உடம்போம் எங்கள் அம்மாக்காக நான் உடம்போம் என் சொந்த பந்தங்களுக்காக நான் உடம்போம் நீங்கள் ஒரு நிமிஷம் கூட்டுப்பாரு உன் பிரச்சனை எப்பேற்பட்ட பிரச்சனை தான் ஆண்டவர் தீர்க்கலாம் என் ஃபோன் நம்பர் நீங்களாம் எழுதி வச்சுக்கோங்க ஃபோனை போட்டு அசிங்கமாக எனக்கு திட்டம் கிடைக்கும் நான் சொல்லுறது நடக்கும் சொன்னாக்கா ஓகேங்களா பார்த்தீங்களா மாதா கிட்ட பார்த்தியா எவ்வளோ இது இருக்குது பார்த்தியா அதனால அதெல்லாம் கிடையாது அவங்க வந்து எப்படின்னா குறைஞ்ச சொல்ல முடியாது லாஸ்டாக அவங்க தானே பிதாவினுடைய அன்பையும் இல்லையா ஒரு நிமிஷம் கேட்குமா மரியாதைக்கு ஸ்பெஷல் என்னன்னா பிதாவுடைய அன்பையும் பரிசுத்தனுடைய ஆவியும் கிருபையும் அதிகம் பெற்ற ஸ்திரீ ஆகையால் நீ கடவுள் இல்லை உன்னை யாரும் வணங்கக்கூடாது உனக்கு கொடுத்த வேலை ஆவியானவர் உன்மேல் நேரிடுவார் நீ கர்ப்பவதி ஆவாய் ஒரு குமாரனை பெறுவாய் அந்த குமாரனுக்கு இயேசு கிறிஸ்து என்று பேரிடுவார் அதோட உன் கதை நாச்சு முடிஞ்சு போயிடுச்சு இதுதான் இதெல்லாம் நீங்கள் எல்லாம் தான் பண்ணுறீங்க அந்த அம்மாவுக்கு போட்டு சரியாக நாகப்பட்டினத்தில் வச்சுட்டு இங்கேருந்து 5000 10,000 சொல்லி பண்ணு அது என்கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 3 வேலை ஜாம் பண்ணுவேன் உங்களுக்கு நல்ல ஆசிரியர் ஆண்டவர் இந்த ஐயா கிட்ட கொடுத்தாலும் உங்களுக்காக ஜாம் பண்ணுவார் ஓகேங்களா பார்த்தீங்களா இவ்வளோ இருக்குதுமா ஒரே ஒரு கடவுள் வானத்திலும் பூமியிலும் நசரேயனாக இயேசு கிறிஸ்து என்ற நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் யாருக்கு என்ன பண்ணுவோம் கிடையாது இல்லை அதனால் என்ன பண்ணுவோம் இயேசு பண்ணுவோம் இனி அந்த மாதா கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது நான் சொல்லிட்டேன் சரி உங்களுக்காக நான் ஜாம் பண்ணுறேன் ஓகேவா